நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நுகர்வோர் ஜனநாயகம் செய்திகள். நாங்கள் நுகர்வோர் ஜனநாயகம் பத்திரிகையில வந்திருக்கோம். உங்களை பத்தி ஆக்சுவலி என்னன்னா, நம்ம மாசப்பத்திரிகை இதழ் போட்டுட்டு இருக்கோம், பத்திரிகை பேப்பரை. அதுல ஒவ்வொரு ஊர்லயும் அங்கங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம எடுத்து போட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி உங்களை பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அப்படிங்களா? என்ன நியூஸ் வந்திருக்கு? நீங்க பேப்பர்ல போடுற அளவுக்கு உங்களை பத்தி ஒரு நியூஸ் சமீபத்துல நிறைய பேர் பேசின விஷயம். கலை சம்பந்தப்பட்டு தமிழக முதல்வருக்கு நான் வரைஞ்ச ஓவியம். அது எங்களோட நுகர்வோர் ஜனநாயக பத்திரிகையிலயும் நாங்க போட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அதனால உங்களை பத்தி ஒரு 2 வார்த்தை. இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல தங்கம் இவ்வளவு விலை விக்கிறப்ப நீங்க முதல்வரை தங்கத்தால இதுவரைக்கும் யாரும் செஞ்சு நாங்க பாக்கல. இது எப்படி சொல்றதுன்னா, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை தொடங்குறதுக்கு தாலி எடுத்து வாங்கறதுக்கே இந்த சிச்சுவேஷன்ல ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும் போது அவரோட உருவத்தை நீங்க தங்க தொழிலால செஞ்சு கொடுக்கணும்னு ஏன் தோணுச்சு? எதனால அவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது தமிழகத்தின் தங்க மகன் தமிழக முதல்வர் இப்ப சமயத்துல கோயம்புத்தூர்ல பெரியார் அறிவுலகம்னு ஒரு கட்டடத்தை திறப்பு விழாக்காக வந்திருந்தாரு. அவரு இப்ப அதிகமா கோயம்புத்தூருக்கு ஒவ்வொரு நலத்திட்டங்களுக்காக வந்துட்டே இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பூரிப்பா இருக்கு. ஒவ்வொரு முறை வரும்போது அவரை ஒவ்வொரு விதமா நான் வாழ்த்துவேன். தங்க நகை பூங்காவுக்கு வரும்போது தங்க நகை பூங்காவே வருக, செம்மொழி பூங்காவே வருகன்னு அந்த கான்செப்ட்ல சுட்டரிக்கும் சூரியனே வருக வாழ்த்துவேன். ஆனா இந்த முறை அவரு வாழ்த்தருக்கு எனக்கு ஒரு தீம் கிடைக்கல. ஆனா அவர் கோயம்புத்தூர் வந்துட்டாரு. காலையில கோயம்புத்தூர் வந்ததுக்கு அப்புறம் காந்திபுரம் நாங்க வேலை செய்யற இடத்துலயே அந்த தெருவுல போறாரு, கையை செஞ்சுட்டு போறாரு. பார்க்கும்போது ஒரே பூரிப்பு. கை தட்டலாமா, விசில் அடிக்கலாமா, பூ கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம். ஏன் நம்ம கலை சம்பந்தப்பட்டது எதாவது பண்ணலாம்னு என்னுடைய அலுவலகத்துல அமர்ந்து நாங்க வேலை செஞ்ச அந்த தங்கத்துல செதுக்கி ராவியில அந்த துகள்கள்லாம் விழுது, தங்க துகள்கள் அப்படி மின்னிட்டு இருக்கும். அதுலயே முதல்வருடைய ஓவியத்தை வரைந்தா என்னன்னு ஒரு யோசனை பண்ணி உடனே ஆரம்பிச்சு அந்த ஒவ்வொரு துளியெல்லாம் நுண்ணியமா எடுத்து முழுசா கடைசியை பார்த்தா தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஓவியம் அழகா வந்தது. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து வியந்தாங்க. அழகா இருக்கு, அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கோயம்புத்தூர்ல இருக்கிற சமயத்திலேயே அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும்தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரத்துல அப்படியே அவருடைய ஓவியத்தை 4-5 மணி நேரத்துல வரைஞ்ச ஓவியம். ஆமா, உண்மையா? அதாவது அவர் கோயம்புத்தூர் வந்திருக்காரு. அவரு பார்க்கும் போதே கை கட்டணும், விசில் அடிக்கணும், அந்த சத்தம் கேட்கணும். அதுக்காக அதாவது அவர் மேல உள்ள அன்பு, அக்கறை, ஆர்வம் இது இருந்தா மட்டும்தான் இது மாதிரி ஓவியம் வரைய முடியும். அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அந்த சமயத்துலதான் இது மாதிரியா ஒரு பூ மலரும். நீங்க அதுக்காக பிளான் பண்ணி எடுத்து வச்சு கட்டம் போட்டு 10 நாள் 15 நாள்னா அந்த ஓவியம் வராது. அந்த ஆர்வத்தை காட்டுறதுதான், சடனா காட்டுற இது அன்புதான் ஜெயிக்கும் வாங்கல. அது மாதிரி அவர் பார்த்ததுமே வந்ததுல காதல். அந்த காதல்ல தான் இந்த தங்க துகள்களை வரைந்து தமிழகத்தின் தங்க மகனே வருக அப்படின்னு. இதுக்கு முன்னாடியும் நீங்க நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நாங்க பக்கத்துல விசாரிச்சோம். ஏன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க, உண்மையாலுமே இவங்கதான் பண்ணிருக்காங்கன்னு ஒரு ஐடென்டிஃபை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப நிறைய சொன்னாங்க. நீங்க ஒரு படத்தோட பேரவே கையில அட்டாச் பண்ணிருக்கீங்க. என்னோட இன்சில் யூஎம்டி அப்படிங்கிறது உன்னால் முடியும் பண்பு. உன்னால் முடியும் தமிழ் கமல் சாரோட திரைப்படம், அவரோட ரசிகர். சமீபத்துல நீங்க பிறந்த நாளைக்கு கூட ஆமாமா கமல் சாரோட பிறந்த நாளைக்கு 1000 முத்தங்கள் வைத்து கமலஹாசன் ஐயா அவர்களுடைய முத்த நாயகன் ஆச்சுங்களா. அதனால லிப்ஸ்டிக் போட்டு அப்படி பெரிய சார்ட் பேப்பர்ல முத்தம் வச்சு ஒரு 1000 முத்தம் வச்சு அவரோட ஓவியத்தை வரைஞ்சு நிச்சயமா கமல் சார் இதை பார்ப்பாரு, அழைப்பார், அணைப்பார், முத்தம் கொடுப்பார், கட்டி அணைப்பார்னு ஒரு பேட்டி கொடுத்துட்டேன். அது அவரோட ஹார்ட்டை தொட்டுருச்சு. நம்ம வரைகிற ஒவ்வொரு விஷயம் தமிழக முதல்வர் ஆனாலும் சரி, பாரத பிரதமர் ஆனாலும் சரி, உலக நாயகன் ஆனாலும் சரி, நாம் படைக்கின்ற ஒவ்வொரு கலைப்படைப்பும் அவர்களுடைய இதயத்தை தொட வேண்டும். அதுதான் ஒரு கலைஞருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு. கமல் சாருக்கு அது பார்த்துட்டு யாரையா அவருன்னு கேட்டிருக்காரமா, கேட்டு உடனே என்ன அவருடைய பிறந்த நாளுக்கு என்ன அழைச்சு ஃபேமிலியோட போய் அவர் என்ன கட்டி பிடிச்சாரு, முத்தம் கொடுத்தாரு. இதை விட ஒரு கலைஞனுக்கு வேற என்ன பரிசு வேணும்?
கண்டிப்பா சார். அது நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு வந்துட்டு இப்போ ரொம்ப அதிகமா நம்ம முதலமைச்சர் வரைக்கும் பேசக்கூடிய விஷயங்கள் தங்கத்தால ஓவியம். தமிழக முதல்வரை இப்ப சும்மாவே பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் வரட்டும் வெல்லட்டும். இந்த சமயத்துல அவருக்கு நிகரா நம்ம எதுல ஓவியம் வரையலாம், ஒரு மலர்ல வரையலாம், ஒரு பெயிண்ட்ல வரையலாம், ஒரு சார்ட் பேப்பர் என்னன்னு வரலாம். ஆனா அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தங்க துகள்களில் அதற்கு நிகரான தலைவர் தான் தமிழக முதல்வர் ஐயா அவர்கள். அதுதான் அதை தேர்வு பண்ணி நம்ம சார். இப்ப மறுபடியும் நம்ம ஆட்சி முதல்வர் ஐயா வரணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல வேற யாராவது? இல்ல நாங்க குடும்பத்தோட எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கான மனைவிமார்கள் பெண்களுக்கான உதவித்தொகை, அவங்களுக்கான சலுகைகள், பஸ் பாஸ், இப்படி எல்லாமே எல்லாம் பண்றாரு. பார்க்கும்போது இப்ப வீட்டுல குடும்பத்துல மனைவிகள் சந்தோஷமா இருக்கும்போது குடும்பமே மகிழ்ச்சியா இருக்கும். குடும்பத்தின் குத்து விளக்கு தூண் எல்லாம் சொல்லுவாங்க. பெண்களை சந்தோஷப்படுத்தினால ஆட்சி மலருங்கிறது உறுதியாச்சு. அது யாரு என்ன பண்ணாலும் அது தடுக்க முடியாது. நிச்சயமா மறுபடியும் தமிழக முதல்வருடைய ஆட்சி தான் தமிழகத்துல அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை நல்லாவே இருக்கும். இப்போ தமிழக முதல்வரோட அவருக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி அவருக்காக இவ்வளவு எஃபர்ட் போறீங்க இல்லையா, அவர் உங்க ரிலேட்டிவா சார்? இல்ல, அவர் ரிலேட்டிவ் இல்ல, நான் கட்சிக்காரன் கிடையாது. சொந்தமான்னு கேக்குறீங்க? ஆமா, அவர் உங்களுக்கு இவ்வளவு இப்போ ஏதாவது சின்னதா ஒண்ணு பண்ணாலும் ஒண்ணு அவங்க சொந்த பந்தமா இருக்கணும், இல்ல அப்படின்னா அவங்க நமக்காக ஏதோ ஒண்ணு பண்ணியிருந்திருக்கணும் இல்லையா? இப்ப தமிழக அவருக்காக இப்ப இருக்க அவர் சொந்தம் தான். எந்த வகையில சொந்தம் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு அத்தனை பேருக்குமே ஒரு சொந்தம் தான். அப்பாங்களா, அண்ணாங்களா, அங்கிள் வேற சொல்றாங்க. அத்தனை பேருக்கு சொந்தமான ஒரு முதல்வர் தான் தமிழக முதல்வர் ஐயா அவர்கள். கண்டிப்பா சார். நீங்க அவர்கிட்ட ஏதாவது கேட்கணும் சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன விஷயம் கேட்பீங்க, என்ன விஷயம் சொல்லுவீங்க? இல்ல, அவர் சொல்லாதீங்க செஞ்சுட்டாரு. நாங்க மீறி போனா எங்க தொழில் நடந்துருச்சு, எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படிம்போம். அதை நாங்க கேட்டுட்டோம். எங்களுடைய தொழில் அகத்துக்கே பார்த்தாரு, நேரடியா பார்த்து கேட்டாரு, உங்களுக்கு என்ன வேணும், எங்க கஷ்டத்தை சொன்னோம். எங்க தொழில் ரொம்ப நலிஞ்சிருச்சு, நிறைய தொழில், நிறைய பேர் தற்கொலை அளவுக்கு போயிட்டாங்க. எங்க வாழ்க்கை எல்லாம் அடிமட்டத்துக்கு போயிட்டா வேற வேற தொழில், பெயிண்ட் அடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. இங்க பொற்கொள்ளர் ஆச்சாரியர்கள் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வேதனையான விஷயம். இந்த பாரம்பரிய தொழில் அப்படியே நலிஞ்சிருமோ அப்படின்னு அச்சப்பட்டோம். ஆனா தமிழக முதல்வர் எங்க இடத்துக்கே நாங்க உங்களுக்கு நிச்சயமா தங்க நகை தொழில் பூங்கா அமைச்சு கொடுப்போம், நம்பிக்கையோட இருக்காங்க சார். அவர் வாய்ஸ்லயே இல்ல, அது அன்பு. அதாவது ஒருத்தரை நம்ம நேசிச்சோம்னா அவருடைய குரல் நமக்குள்ள வரும். கேப்ப நீங்க கலைஞர் மாதிரி பேசுறீங்க, நீங்க முதல்வர் மாதிரி பேசுறீங்க, கமல் சார் மாதிரி பேசுறீங்க, நம்ம யாரை ரசிக்கிறோமோ அது அந்த இது வெளிப்படும். அதுதான். சூப்பர் சார். இவ்வளவு பிஸியான நேரத்துல எங்களுக்காக டைம் ஒதுக்கி நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களோட சாதனை இன்னும் நிறைய வளரணும், எங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் வரணும்னு சொல்லி நாங்க ஆசைப்படுறோம். நீங்க நுகர்வோர் ஜனநாயக பத்திரிகையாக பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். நுகர்வோர் ஜனநாயக பத்திரிகைக்கு நன்றி. உங்க மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி.